இது அடுத்தடுத்து மிகச்சரியாக வரும் நடவடிக்கை எடுத்ததன் விளைவு அண்ணன் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் வாங்கி இருக்கிறார். 4 பக்கத்துக்கு காவல்துறை என்பது எவ்வளவு கடினமான துறை, அதுல நிக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் ஒரு வேலையில நின்றுட்டாங்கன்னா ஒரு ஒண்ணுக்கு போறது கூட இடம் கிடையாது. அதுக்கு முன்னாடி எங்க மேடையில் என்ன பேசினாப்புல, நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி ஏசி டிசிஆர்ல எதுக்கு சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏசியை தூக்குறான், எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கிடைக்கிறான், வேலை மயிராடாது மயிராடா. நான் எங்க ஒண்ணுக்கு போறேங்கிறதெல்லாம் காவல்துறை உட்கார்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு பேசின நபர் இப்ப என்ன பேசுறாப்புல, காவல்துறைக்கு ஒண்ணுக்கு போவதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, அவர்கள் அவ்வளவு கடினமான பணியை செய்கிறார்கள், அவர்கள் மேல் எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு அப்படின்னு 4 பக்கத்துக்கு எழுதியிருக்காப்புல. கூடுதலாக உங்களை பற்றிய தகவல்களை எல்லாம் ஒரு காவல் அதிகாரி சொல்லிதான் சாட்டை துரைமுருகன் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அந்த அடிப்படையில தான் நான் பேசுறேன். நல்லா கவனிங்க. இந்த 4 பக்கத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டாங்க, உனக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு சீமான் இது பேசவே மாட்டார், இனிமேல் ஒழுக்கமாகி விட்டார் அப்படின்னு நாதர்ஸ் திருந்திட்டான் அவனே சொன்னாங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட முடியாது. கண்டிப்பா ஒருபோதும் நாதர்ஸ்கள் திருந்த போவதில்லை. இந்த கட்சியில இப்போ ஒரு பெரிய பூகம்பம் அடிச்சிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழர் நிர்வாகி சிவராமன்கிறவன் நான் செஞ்சது என்ன, சின்ன குழந்தைங்க 6வது படிக்கிற 12 வயது சிறுமி கிட்ட தன்னுடைய கேவலமான கைவரிசையை காட்டியிருக்கான். அது போக 13 குழந்தைகளிடம் இந்த மாதிரி அத்துமீறி நடந்திருக்கான். இது ஒரு பள்ளியில மட்டும். இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது, உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டு அந்த கட்சிக்கு அவனுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நேத்து வரலும் மேடையில பேசிட்டு இருக்கிறான். இப்ப நடந்து முடிந்ததை வச்சு தம்பிகள் புரிஞ்சுக்கணும், நெருக்கடி வரும்போது அண்ணன் கழட்டி விட்டுருவாரு. எனக்கு பாதுகாப்புக்கு எனக்கு தேவை என்றால் தான் நீங்க வளசரத்துக்கு வாங்கன்னு நான் கூப்பிடுவேனே தவிர, உனக்கு பிரச்சனைனா நான் வளசராக வர மாட்டேன். நீங்க ஜாபர் சாதிக்கு பிரச்சனை வருது அப்படின்னா திமுக அவரோட இருக்கிற போட்டோவெல்லாம் போட்டு அப்படியே முதல் பக்கத்துல செய்தி போடுவான். முதல்வர் குடும்பம் தான் அதையே நின்று பாக்கெட்டு போட்டு அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்கிற அளவுக்கு செய்தி போடுவான். ஆனா கடைசியில நீங்க கேஸ போட்டு கூப்பிட்டீங்கன்னா அங்க கேஸே நிக்க மாட்டேங்க. ஆனா உனக்கு உன் வாயில இந்த நாத்தாக்கா நிர்வாகி இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்றதுக்கு வலிக்குது அப்படின்னா நீ 4வது தூணா? உன்னை நம்பி இந்த உலகத்துல எவனாவது ஒரு செய்தியை நம்ப முடியுமா? ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். எஸ்பி வருண்குமார் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஒரு நோட்டீஸ் பதில் தரணும்னு சொல்லி அவரை அவதூறா பேசுறதுக்காக ஒரு நோட்டீஸை வருண்குமார் கொடுத்திருந்தார். அதுக்கு பதில் நோட்டீஸ் சீமான் கொடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்குது. என்ன அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்கு, விளக்கமா சொல்ல முடியுமா? இதுவரையிலும் மேடையில் ஏறி அதிகாரிகளையோ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களையோ ரொம்ப எடுத்தறிந்து பேசி கொண்டிருந்த சீமான் மற்றும் அவரது தம்பிகள், என சீமானை மட்டும் சொல்ல முடியாது, இந்த விவகாரத்தில் மேடையில் பேசுகிற சீமான், அவருக்கு பின்னாடி அதே மேடையில் பேசுகிற துரைமுருகன், அதுக்கப்புறம் பேசுகிற இடும்பவனன் கார்த்தி, இந்த வரிசையில் கீழே ஒரு ட்விட்டரில் கமெண்ட் போடுகிற தம்பிகள் உட்பட எல்லோருக்குமே ஒரே மாதிரியான கண்ணோட்டம் உண்டு. அது அதிகாரம் என்பது அல்லது ஒரு மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் என்பது ஏதோ நமக்காக வேலை செய்கிற ரொம்ப தனக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்கள் மாதிரி அவர்களை கையாளுகிற ஒரு தன்மை உண்டு. நான் என்ன சொல்றேன், நமக்கு கீழே இருக்கிற ஒரு நபரையே, நமக்கு கீழே வேலை செய்கிற ஒரு நபரையே அபியூஸ் பண்ண முடியாது, அவர் குடும்பத்தை பற்றி கேவலமாக பேச முடியாது. ஆனா அதிகாரத்தில் உச்சிதத்தில் இருக்கக்கூடிய வருண், அவர் ஒரு எஸ்பியா இருக்கிறாரு, அவரையே நீங்க இவ்வளவு தரம் தாழ்த்தி பேச முடியும் அப்படின்னா, இப்போ மேடையில் அதுக்கு ஒரு பிளே பண்றாங்க, அதுக்கு ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கிறார் சீமான். என்னுடைய செல்போனை வாங்கி பாருங்க, உள்ளுக்குள்ள உங்களை கெட்ட கெட்ட வார்த்தையில நான் பேசி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி துப்புறது. நான் எங்க ஒண்ணுக்கு போறேன் இதெல்லாம் பேசுறாரு. இது பேசியதன் விளைவுதான் தம்பிகள் போய் கீழே கடிச்சு வைக்கிறது. அப்போ தலைவன் ஒரு கோடு போட்டு விடுகிறார், தம்பி கீழே போய் கடிச்சு விட்டுட்டு வரான். ஆனால் இது அடுத்தடுத்து மிகச்சரியாக, மற்றவர்கள் கூட இந்த அளவுக்கு தெளிவா நடவடிக்கை எடுத்திருப்பாங்களான்னு தெரியாது, வருண் நடவடிக்கை எடுத்ததன் விளைவு அண்ணன் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் வாங்கி இருக்கிறார். 4 பக்கத்துக்கு காவல்துறை என்பது எவ்வளவு கடினமான துறை, அதுல நிக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் ஒரு வேலையில நின்றுட்டாங்கன்னா ஒரு ஒண்ணுக்கு போவது கூட இடம் கிடையாது. அதுக்கு முன்னாடி எங்க மேடையில் என்ன பேசினாப்புல, நான் எங்க ஒண்ணுக்கு போறேங்கிறதெல்லாம் காவல்துறை உட்கார்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு பேசின நபர் இப்ப என்ன பேசுறாப்புல, காவல்துறைக்கு ஒண்ணுக்கு போவதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, அவர்கள் அவ்வளவு கடினமான பணியை செய்கிறார்கள், அவர்கள் மேல் எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு அப்படின்னு அந்த பணியை அப்படியே
விரித்து விளக்கி 4 பக்கத்துக்கு எழுதியிருக்காப்புல. இதுலயும் கூடுதலா ஒரு விவகாரம் என்ன இருக்குன்னா, அவருடைய சாதியை குறிப்பிட்டு, அதாவது அவர் இந்த கம்யூனிட்டிக்காரர் இந்த கம்யூனிட்டி எல்லாம் வந்து கார்னர் பண்றாரு. அவர் எந்த இதுக்கு மாறாக நினைக்கிறாரோ அந்த கம்யூனிட்டியில வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மேலலாம் கோவப்படுறாரு. இப்ப இது என்ன நடக்குன்னா, சீமானுக்கும் அவருடைய கட்சிக்கும் பிரச்சனை. தன் பிரச்சனையை சில சமூகங்களின் பிரச்சனையாக கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் வந்து தேவேந்திர வெள்ளாளர், மறவர் இவர்கள் மேலெல்லாம், நாடார்கள் இவர்களை கண்டால் இந்த எஸ்பி வருண் அவர்களுக்கு பிடிப்பதில்லை அப்படின்னு ஒரு பொது கண்ணோட்டத்தை ஒரு பொது வெளியில் வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமானது. நாளைக்கு இந்த வருண் ஒரு ரவுடியையோ அல்லது ஒரு நபரையோ ஒரு குற்ற பின்னணி உள்ளவரையோ பிடிச்சா இவர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் காரணமா செயல்படுறாருங்கிற மாதிரியான அர்த்தம் தானே வருது. இன்னும் கூடுதலா ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த வருண் அவர்களுடைய நேர்மையை பற்றி சொல்றேன். அவர் சொந்த சமூகத்தை சேர்ந்த கும்பன் அப்படிங்கிற வந்து ஒரு ஜெகன் ஒரு ரவுடி, அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஆனாலும் எந்த விதத்திலும் ஈவு இறக்கம் பார்க்காமல் என்கவுண்டர்ல போட்டு தள்ளினவர் இந்த வருண். ஸோ இப்படிப்பட்ட பின்புலம் கொண்டவர். அவருக்கு யாரு மேலேயும் தயவுதாட்சியம்னா அன்பு அரவணைப்பு இருக்கலாம். ரவுடிகள் மேல என்ன, அதுவும் அநியாயம் செய்கிற அயோக்கியத்தனம் செய்கிறவர்கள் மேல என்ன அன்பு காட்ட வேண்டியிருக்குது? அப்போ எந்த விதத்திலையும் சமரசமற்ற ஒரு ஒழுக்கமான ஒரு அதிகாரி. அதனாலதான் இன்னைக்கு இந்த ரவுடி கூட்டத்தின் மேல் சரியான நடவடிக்கை எடுக்கிறார். இது வந்து வெறுமனே அதிகாரத்தை வந்து ரவுடிகள், இந்த ரவுடிகள் ரோட்ல கத்தி தூக்கிட்டு வர்ற ரவுடிகள் மேல் மட்டும் காட்டுவதல்ல, இந்த ஊடக ரவுடிகள் மேலும் காட்ட வேண்டும். அதற்கான காலம் இப்போது வந்திருக்கிறதுன்னு இறங்கி விளையாண்டதன் விளைவு இந்த ரவுடிகள்லாம் அவசர அவசரமா வந்து முன்ஜாமீன் எடுப்பது அல்லது மன்னிப்பு கோருவது, இதையெல்லாம் எப்படி ரவுடிகள் செய்வார்களோ, ஒதுங்கி ஏதாவது ஓடி போய் பதுங்குவார்களோ, தலைமுறைவார்களோ, அதே மாதிரியான வேலையைத்தான் அண்ணன் செய்கிறார். ஒரு பிரச்சனை வருது, உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டு அந்த கட்சிக்கு அவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நேத்து வரலும் மேடையில பேசிட்டு இருக்கிறான், இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எனக்கு பிரச்சனை சம்பந்தம் இல்லை. அப்போ நீ சொல்லுவது அதை வச்சுக்கிட்டு நாங்க வந்து இது பண்ண முடியுமா? நேற்று வரலும் உன் கட்சியின் நிர்வாகி, அப்போ நீ நாத்தாக்காவினுடைய நிர்வாகி தான் இவ்வளவு வேலையும் செய்திருக்கிறான். இன்னும் கூடுதலா கண்ணன் போய் சீமான் சொல்லித்தான் செய்தேன் அப்படிங்கிற பேருமே, கண்ணன் திருப்பதி 2 பேருமே வாக்குமூலம். ஆமா, 2 பேருமே வாக்குமூலம் என்ன கொடுத்திருக்காங்க? அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மான்னு சொல்லிதான் பாடியிருக்காங்க. சரிங்களா? இதுல இன்னும் கூடுதலா இந்த நாம் தமிழர் தம்பிகளை பொறுத்தவரையிலும் சத்தியத்தின் பிள்ளைகள் சில டயலாக் வச்சிருப்பாங்க. அது வந்து நம்மளால கூட அப்படிலாம் பேச முடியாது. நமக்கு ஒரு ஒழுக்கம் உண்டு. அந்த ஒழுக்கத்தை வார்த்தைகளில் நிரூபிக்கிற ஆற்றல் நமக்கு கிடையாது. ஏன்னா அந்த டயலாக் நம்ம அப்படி சொல்லி பழகல இல்லையா? அதனால அண்ணன் சொல்லி கொடுத்த அந்த டயலாக்களை அப்படி வச்சிருப்பாங்க. சத்தியத்தின் பிள்ளைகள், அன்புக்குன்னா நாங்க அடிபணிஞ்சிருவோம், எங்களுடைய ஆட்சி வந்தால் இது நடந்துவிடும் அப்படின்னு ஒரு பாகுபலி மாதிரியே பேசுவாங்க. இந்த குறிப்பிட்ட, அதாவது இந்த கட்சியில இப்போ ஒரு பெரிய பூகம்பம் அடிச்சிருக்குது. குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகி, நாம் தமிழர் நிர்வாகி சிவராமன்கிறவன் வந்து மேடையில் பேசும்போது ஃபுல்லா அவள் வந்து பாகுபலி மாதிரி, யார வீரப்பனை பத்தி பேசும்போது சொல்றாப்புல, பெண்கள் மீது கை வைத்தால் அவருடைய தலையை வெட்டியவர் எங்களுடைய அண்ணன், அதனால வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் பாகுபலி மாதிரி தான் ஆட்சி நடத்தணும் அப்படின்னு பேசியிருக்காப்புல. ஆனா செஞ்சது என்ன? சின்ன குழந்தைங்க, மைனர் குழந்தைங்க, 6வது படிக்கிற 12 வயது சிறுமி கிட்ட தன்னுடைய கேவலமான கைவரிசையை காட்டியிருக்கான். அதுபோக 13 குழந்தைகளிடம் இந்த மாதிரி அத்துமீறி நடந்திருக்கான். இது ஒரு பள்ளியில மட்டும். இதே மாதிரி எத்தனை பள்ளியில போய் வந்து நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன், இந்த என்சிசி ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் என்னென்ன செய்தான் அப்படிங்கிறது இனிமேல் தான் வரும். ஸோ எதுக்கு சொல்ல வரான் அப்படின்னா, சீமான் என்கிற நபரும் அவர் வச்சிருக்கிற கட்சியும் அடிப்படையில் அறமோ ஒழுக்கமோ அற்றதாக இருக்கிறது. அதனுடைய தம்பிகள் எல்லாம் வெளியில் பேசும்போது அழுத்தம் திருத்தமாக நாங்கள் வந்து சத்தியத்தின் பிள்ளைகள்னு பேசுறாங்க. ஆனா முழுவதுமாக கரப்ட் ஆகி அயோக்கியத்தனத்தையே செய்வதையே ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார்கள். இந்த நெருக்கடியில தான் இன்னைக்கு வந்து நான் வந்து தெரியாமல் பேசிவிட்டேன், உங்கள் மேல் எங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு அப்படின்னு சொல்லி அப்பாலஜி வாங்கியிருக்கிறார் சீமான். கூடுதலாக உங்களை பற்றிய தகவல்களை எல்லாம் ஒரு காவல் அதிகாரி சொல்லி தான் வந்து சாட்டை துரைமுருகன் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அந்த அடிப்படையில் தான் நான் பேசுறேன். நல்லா கவனிங்க,
எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா எல்லாரும் வாங்க வளசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது மாதிரி இப்போ அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை உடனே டபார்னு பிடிச்சி உள்ளெழுத்து போட்டாப்புல. நான் சொல்லலைங்க, அவர் சொன்ன தகவலை சொன்ன எதா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுங்க. நல்ல கவனிங்க, ஒரு பாட்டை அயோக்கியத்தனமா பாடினாங்க. கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு கேவலமான பாட்டா பாடினாங்க. அந்த பாட்டை ஏன்டா பாடினீங்கன்னு கேட்டா, நாங்க பாடல, அந்த பாட்டு ஏற்கனவே இருக்கு, அது அதிமுகவின் பாட்டு அப்படின்னாங்க. இப்போ குற்றம் 2 பேருக்கான பொதுவானது தானே. அதே மாதிரி தகவல் அவன் சொன்னாம்னா பரப்புனது நீ தானே, சரிங்களா? அப்போ சாட்டை துரைமுருகனுக்கு எந்த அளவிற்கு ஒருவருடைய சாதி என்ன, அவருடைய பின்புலம் என்ன, அதன் அடிப்படையில் அவர் இயங்குகிறாருங்கிற தகவலை கொடுக்கறதுக்கு எப்படி தப்போ அதை விட பெரிய தப்பு ஒரு மேடையில வச்சு நீங்க பேசுறது. அப்போ 2 குற்றவாளிகள் இதுக்கு மொத்தமா சேர்த்து இன்னைக்கு அப்பாலஜி வாங்கியிருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது நமக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த 4 பக்கத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டாங்கிறதுக்காண்டி உனக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீ செய்து கொண்டிருக்கிற இனிமேலும் செய்ய போகிற குற்றம் என்பது பெரியது. இப்ப இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இப்படி மன்னிப்பு கேட்டாலே இவர்கள் திருந்திடுவார்கள் ஏதாவது உண்டா? இதே சாட்டை துரைமுருகன் ஏற்கனவே 2 முறை போய் அப்பாலஜி வாங்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, நான் இனிமேல் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சுக்காங்கன்னு கேட்டுட்டு வந்தவர் தானே. அவர்களே ஏற்கனவே கேட்டு. அப்போ அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டருங்கிறனுடைய அந்த தன்மை என்ன, எப்ப பார்த்தாலும் அவங்க குற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா மன்னிச்சுங்க சாமின்னு அங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுவான், சொல்லுவான், காலில் கூட விழுவான். அடுத்த நாள் போய் நின்றுட்டு சட்டை தூக்கிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்பா. இது ரவுடி பயல்களுக்கே இருக்கக்கூடிய பொதுவான குணம். அதனால அவனை கட்டுப்படுத்த முடியாம தான் குண்டர் சட்டத்தில் தூக்கி போடுறாங்க. இவன் என்ன அடிச்சும் பார்த்தாச்சு, இவனை மிதிச்சும் பார்த்தாச்சு, என்ன செஞ்சும் இவன் திருந்த மாட்டேங்கிறான். ஒரு வருஷத்துக்கு இவன்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுவோம்னு சொல்லிதான் இவனை கொண்டு போய் போடுறாங்க. இவனை காப்பாத்துறதுக்கு இல்ல, இவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இல்ல, இவன்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுவோங்கிறதுக்காக தான் அந்த குண்டர் சட்டம், சரிங்களா? இப்ப இந்த அடிப்படையில இவர்கள் மேலாம் குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்குது. சரியா புரிஞ்சுக்கணும். இவனுங்க எல்லாம் இந்த இன்டர்நெட்டுங்கிற பிளாட்ஃபார்முக்குள்ள அது புதிய ஒரு வரவு இல்லையா, அது என்னென்ன அஃபென்ஸ் நடக்கும் நம்ம முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வரைக்கும் சீமானும் சரி அல்லது சாட்டை துரைமுருகனும் சரி சவுக்கு சங்கரும் சரி இவர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா புதிய வரையறையை நிர்ணயிக்கிறார்கள். ஒரு பொது மேடை கிடைக்கிறது அல்லது ஒரு புது பிளாட்ஃபார்ம் கிடைக்குன்னா அரசுக்கு முதல்ல தெரியாது அல்லது மக்களுக்குமே தெரியாது இதில் இதையெல்லாம் பேசலாம் இப்படியெல்லாம் பேசலாம்னு. அதையெல்லாம் இவர்கள் நடைமுறைப்படுத்தும் போதுதான் இது கிரைம் ஆகுது, இதை தடுக்கணும், இதுக்கு ஒரு பவுண்டரி வரம்பு வைக்க வேண்டும் அப்படின்னு அரசு திட்டங்களை உருவாக்குகிறது. ஆனா அதனால இந்த சைபர் கிரைம்னே எப்போ வந்துச்சு, சைபர்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் சைபர் கிரைம், சரிங்களா? அப்போ இவர்கள் இந்த சைபர் கிரைமில் ஒரு முக்கிய குற்றவாளிகள். இவர்கள் தான் இந்த விஷயங்களை வரையறுப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த உச்சபட்ச குற்றவாளி இன்னைக்கு காலில் விழுந்திருக்கான், ஆனாலும் அவனை விடக்கூடாது அப்படிங்கிறதா எங்களுடைய கருத்து. இப்போ வருண்குமார் கிட்ட இப்படி மன்னிப்பு கேட்கறதுனால மறுபடியும் இவர் திருந்துருவார்னு சொல்ல முடியுமா? மறுபடியும் மேடையில ஏறி இதே மாதிரி தானே மற்றவங்களை பேச போறாரு. அதுதான் இப்போ சீமான் சவுக்கு சங்கர் இவர்களுக்கெல்லாம் ஆளும் வர்க்கத்தின் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. நீங்க என்ன வேணாலும் பேசினாலும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு ஒரு கேடகமாக இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஆனால் எல்லா நபர்களுக்கும் அது தெருவா ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. அப்போ ஒரு விஷயத்தை நாம பொது வெளியில புரிஞ்சுக்கணும். அதாவது சீமானையோ அல்லது சீமான் ஆதரவு என்கிற பெயரில் அந்த கட்சியில் இருக்கலாம் அல்லது வெளியில கூட இருக்கலாம் இருந்துகிட்டு இந்த யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ நீங்க அவதூறுகளை பரப்புவதற்கு துணை புரிந்தால் அவன் ஒன்று சொல்லிடுவான், அவன் ஒரு அஜெண்டாவை கொடுத்துருவான், அவன் ஒரு வாட்ஸ்அப் இல்லை ஃபேஸ்புக் வச்சிருந்தா அதுல பரப்பி விட்டுருவான். அதை பரப்புவதற்கு நீங்கள் துணையாக இருந்தால் அது உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். நாளைக்கு சீமான் இதை பேசவே மாட்டார், இனிமேல் ஒழுக்கமாகி விட்டார் அப்படின்னு ஆதர்ஸ் திருந்திட்டான் அவனே சொன்னாங்கிற மாதிரிலாம் நான் எடுத்துக்கிட முடியாது. நான் கண்டிப்பா ஒருபோதும் நாதர்சிகள் திருந்த போவதில்லை. அவர்கள் அயோக்கியத்தனம் தான் செய்ய போகிறார்கள். அது அவர்களுடைய பொதுவான குணமாக இருக்கிறது. ஆனா அதுக்கு பின்னாடி நிற்கிற தம்பிமார்கள் நாங்கள் ஏதோ ஒரு பெரிய உயர்ந்த லட்சியத்தை அடைய போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்யணும். இது எக்காரணத்தை கொண்டும் தனிநபர்களுக்கு இந்த விவகாரத்தில், அதாவது அயோக்கியத்தனமாக பேசிவிட்டு வார்த்தைகளையோ கருத்துக்களையோ பொதுவெளியில் விதைத்துவிட்டு தனிநபர் குறித்து கேவலமாக சித்தரித்து விட்டு
கண்ணன் மேலையும் மற்ற 22 நபர்கள் மேலையும் என்ன பிரச்சனை? வருண்குமார் அவர் மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் பத்தி கேவலமா பேசுறாங்க, அவர்களுடைய உறுப்பு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசுறாங்க. அப்போ நீங்க ஒரு வேளை விமர்சிக்கிறதா இருந்தாலும் கூட அவர் ஒரு சார்பா இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட அதை விமர்சிக்கிறதுக்குன்னு ஒரு வேர்டு இருக்குது, ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்குது. அண்ணன் சொல்றாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் பேச முடியாது, சரிங்களா? அப்போ இந்த தம்பிகள் பின்னாடி இருக்கிற இந்த ஆமை குஞ்சுகள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு உண்மையிலேயே இனிமேலாவது பகுத்தறிவு செயல்படணும். கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்கும், அதிகாரத்தை தொட்டால் திருப்பி அடிக்கும். இந்த புரிதல் குழந்தைகள் தம்பிகளுக்கு வேண்டும். அண்ணனுக்கு இருக்கா இல்லையா, அண்ணனுக்கு இருக்கிற தைரியம் என்பது வேறு ஒன்று. இன்னொன்னு, சீமானை பொறுத்தவரையிலும் அந்த பிரச்சனை கிட்ட நெருங்கி வரும்போது அவர் மொத்தமா கலட்டி விடுறது தான் இதுவரைக்கும் இப்ப நடந்து முடிந்ததை வச்சு தம்பிகள் புரிஞ்சுக்கணும். நெருக்கடி வரும்போது அண்ணன் கழட்டி விட்டுருவாரு. எனக்கு பாதுகாப்புக்கு எனக்கு தேவை என்றால் தான் நீங்க வளசரத்துக்கு வாங்கன்னு நான் கூப்பிடுவேனே தவிர உனக்கு பிரச்சனைனா நான் வளசராக்க வர மாட்டேன். புரிஞ்சுக்கங்க, இதுதான் சீமானுடைய இது. தம்பிகள் விஷயத்திலும் அதுதான், மக்கள் பிரச்சனையிலும் அதுதான். ஒரு கல்குவாரியில எவனோ ஒருத்தன் கல்லை உடைத்து நாட்டு திருடுறான் அப்படின்னா அதை பொங்குவார் இவர். அவருக்கு கமிஷன் வருகிற தண்டின்னு தான் பொங்குவார், மக்களுக்காக அவர் பொங்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் என்னைக்காவது பிஆர்பி பழனிசாமி பத்தியோ அல்லது மணல்தரவருடன் வைகுண்டராஜன் பத்தியோ கத்திருக்காரா? அவர்கள் வீட்டு திருமணத்துல எல்லாம் முதலாள நிப்பாப்புல, காவல் காப்பாப்புல. ஏன்னால் அவர்கள் போடுகிற எலும்பு துண்டு அப்படி. அப்ப அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் இயற்கையை பாதுகாக்க போறேன்னு கத்துவாரு. அப்ப மக்களும் இதை நம்ப முடியாது, சாதாரணப்பட்ட நபர்களும் இதை நம்ப கூடாது. சீமானுக்கு பிரச்சனை என்றால் மட்டும்தான் அவர் மற்றவர்களை கூட்டுவாரே தவிர மற்றவர்களுக்கு பிரச்சனை என்றால் சீமான் வரமாட்டார். இதுதான் இந்த விஷயத்திலையும் ப்ரூஃப் ஆயிருக்குது. நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி ஒருத்தர் அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல கைதாயிருக்கார், சிவகுமார்ன்றவர். அவர் கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க. ஊடகங்களும் முன்னாள் நாத்தாக்கா அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் வந்த பிறகுதான் அவர் கட்சியில இருந்து வெளிப்படுறாங்க. அந்த குற்றங்கள் ஈடுபடும் போதுல அவர் கட்சியில தான் இருந்தாரு. ஆனா இப்படி கைது செய்யப்பட்ட உடனே முன்னாள் நாத்தாக்கான்னு இவங்க ஊடகங்களும் இப்படி பேசுது. ஊடகங்களும் இப்படி பேசல, ஊடகம் எப்போதும் இப்படிதான் பேசும். ஊடகத்துக்கு அறம்னே ஒண்ணு கிடையாது. இது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நம்ம கண் கூட நடக்குது. நான் என்ன சொல்றேன், ஊடகம் நடுநிலையானது. இந்த பக்கம் தப்புனாலும் பேசும், அந்த பக்கம் தப்புனாலும் பேசும், அப்படிலாம் பேசாது. அது அதிகார வர்க்கத்துக்கு எது தேவையோ அதை சரியா பேசும். நான் நல்லா சொல்றேன், இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஒரு பிரச்சனை. நிர்பயா 2ன்னு சொல்றான். நிர்பயா 1க்கு நடக்கும்போது என்ன நடந்துச்சு? நிர்பயாவுக்கு பிரச்சனை நடக்கும்போது அது காங்கிரஸ் செய்த குற்றம் மாதிரி காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க இருக்கிற ஊடகம்லாம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? அது வெஸ்ட் பெங்காலோட பிரச்சனை, மம்தா பானர்ஜி மட்டும்தான் பதவிகள் ஆகணும். அப்போ இன்னைக்கு நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா மெயின் பேஜ்ல இவர் ரக்ஷா பந்தனுக்கு கயிறு கட்டினாருன்னு சொல்லி மோடி படம், இன்னொரு பக்கத்துல வெஸ்ட் பெங்கால் முதல்வரை பதவி விலகுங்கன்னு பாஜக போராடுறது. பாஜக யாருக்கிட்ட போராடணும்? நீங்க ஆளுகிற நாட்டில் ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்குது. நீங்க தானே ஒட்டுமொத்த தலைமையில இருக்கீங்க. இருக்கிற எந்த மீடியாவும் பேச மாட்டேங்குது, நவதுவாரங்களையும் மூடிக்கிட்டு இருக்குது. இதுதான் மீடியா. அப்போ நான் இது உச்ச நட்சத்திரம் மேல இருக்கிறத சொல்றேன். நான் இது சாதாரண ஒரு சல்லி விஷயம். மோடியின் ஏவல் நாயாக இருக்கிற ஒரு சாதாரண நபர் சீமான், அவர்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படுகிற, அவர்கள் போடுகிற ஏவி விட்டா கடிக்கிற ஒரு நபர். அவருடைய கட்சியின் பேரை கூட சொல்றது இவர்களுக்கு தகுதி இல்லைன்னா இவர்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கு. பலவீனம்லாம் கிடையாது, இவர்கள் எவ்வளவு காரியக்காரத்தனமாக இருக்கிறார்கள். இவர்கள் தெளிவாக வலதுசாரி தன்மையோடு ஒரு பக்கம் ஒதுங்கி நிற்கிறாங்க. நீங்க ஜாஃபர் சாதிக் பிரச்சனை வருது அப்படின்னா திமுக அவரோட இருக்கிற போட்டோவெல்லாம் போட்டு அப்படியே முதல் பக்கத்துல செய்தி போடுவான். முதல்வர் குடும்பம் தான் அதையே நின்று பாக்கெட்டு போட்டு அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்கிற அளவுக்கு செய்தி போடுவான். ஆனா கடைசியில நீங்க கேஸை போட்டு கூப்பிட்டீங்கன்னா, இது பண்ணீங்கன்னா அங்க கேஸே நிக்க மாட்டேங்குது. என்ன காரணத்துக்காக இவர் நீங்க கைது செய்தீங்கன்னா அதுக்கான எந்த ப்ரூஃப்மே இல்லை. இவர் கையில இவர் இந்த மாதிரியான மத்தப்டாமைன் அனுப்புறதுக்கான எந்த இதுவுமே இல்லை. அப்போ ஒரு ப்ரொபகேண்டாவை, ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்கு இவ்வளவு மெனக்கெட்டு வேலை செய்யற. ஆனா உனக்கு வாயில இந்த நாத்தாக்கா நிர்வாகி இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்றதுக்கு வலிக்குது. அப்படின்னா நீ 4வது தூணா? உன்னை நம்பி இந்த உலகத்துல எவனாவது ஒரு செய்தியை நம்ப முடியுமா?
இது பத்திரிகை, இது உண்மையிலே சொல்றேன். இந்த பத்திரிகைங்கிறது தனியா எங்கேயோ, அது வந்து பேப்பர், அது வந்து மீடியா, அது வந்து எங்கேயோ இது இல்லைங்க. அது வந்து ஒரு மூளை இருக்குது. இங்க இருக்கக்கூடிய எல்லா அதிகார வட்டத்தின் பிரதிநிதிகள் தான் உள்ள இருக்காங்க. அதன் விளைவு தான் இப்படி நடக்கு. உள்ள இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களுக்கு சூடு சுரத்து கிடையாதா? அந்த நபர்களுக்கு உணர்வு கிடையாதா? அப்ப எவ்வளவு தெளிவா நீங்க வந்து அதை காயின் பண்றீங்க. ஒரு நாத்தாக்கா நிர்வாகி, நாம் தமிழர் கட்சி நிர்வாகின்னு இந்நேரம் நினைச்சிருந்தா எப்படி எப்படிலாம் கொண்டு போயிருக்க முடியும்? பேசவே கிடையாது. அது நாளைக்கு பாருங்களேன், இந்த விஷயத்தை அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு அவர் புனிதராயிருவார். எவ்வளவு பெரிய கேவலம். இந்த சீமான் என்ன சொல்றான், மேடையில ஏறி நின்றுட்டு தான் வந்து 8 முறை கருக்கலைப்பு பண்ணி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சது மட்டும் இல்லாம, தன்னுடைய கட்சியை சேர்ந்த இடும்பவனம் கார்த்திக்கு ஒரு பெண்ணோட இருந்து அந்த பெண் வந்து பிரச்சனைக்கு வருது அப்படிங்கும்போது, இன்னும் கூடுதலா அந்த பெண் வந்து ஒரு தலித் பெண்ணுங்கிற தகவலும் சொல்றாங்க. அந்த பெண்ணை வந்து கழட்டி விடுறதுக்கு என்னென்னலாம் எல்லா வேலையும் நீ பார்த்துட்டு விடுறா, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு நீ அங்க பேசிட்டு மேடையில இருந்து நின்று பேசுற. உனக்கு நான் சீனியர் சொல்றேன், டேக் இட் ஈஸி. ஒரு அவமானம் நீ முதல்ல ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுத, அது இஷ்யூ ஆகுது. அது அவமானங்கிறது ரெண்டாவது தான். முதல்ல உனக்கு அறம் இருக்கணும்ல. உனக்கு உள்ள நீ எத்தனை பேசுற, உனக்கு அறம் கிடையாது. வெளியில இஷ்யூ ஆகும் போதாவது ஒரு மான உணர்ச்சி வரணும்ல. ரூமுக்குள்ள இருந்து ஒரு தப்பு பண்ணும் போது உன்னை தடுக்க வேண்டியது அறம். வெளி உலகத்துல வந்து பிரச்சனை ஆகும் போது உன்னை நாண வைக்க வேண்டியது குற்ற உணர்ச்சி. ரெண்டுமே உன்கிட்ட கிடையாது. உன்கிட்ட தான் கிடையாதுன்னு கேட்டா, அப்படி இருக்கிற பையன்கிட்ட நீ என்ன சொல்ற? டேக் இட் ஈஸி மவனே, நான் உனக்கு முன்னாடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. இதனுடைய அடுத்த தொடர்ச்சி அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ இதோட தொடர்ச்சி தான் கிருஷ்ணகிரியில் அந்த பையன் வந்து மாணவியோட்ட தகாத முறையில் நடந்திருக்கிறான். 13 மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்துருக்கிறான். ஸோ இது ஒரு முழு வட்டமாக இவர்கள் இந்த பாலியல் குற்றங்களை செய்வதற்கு அங்கீகாரத்தை கேட்கிறார்கள். பொது வழியில் அவதூறு பரப்புவதற்கு அங்கீகாரத்தை கேட்கிறார்கள். உண்மையிலேயே மாவு கட்டி இவனுக்கு மட்டும் போடக்கூடாது, அந்த சிவராமனுக்கு மட்டும் போடக்கூடாது, கூட இருக்கிற நபர்களுக்கும் அவருடைய தலைமைக்கும் போடணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. எஸ்பி வருண்குமாரை பத்தி கமெண்ட் ஆபாசமா பண்ணது எல்லாமே ஃபேக் ஐடி, எங்க கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சீமான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. அது எப்படி பாருங்க? இல்ல, ஃபேக் ஐடினா என்ன? அதாவது உன் கட்சியை சாராத ஒருத்தன் ஒரு ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு உனக்கு ஆதரவா தானே பேசியிருக்கிறான். நீ அவனோட ட்ராக் ஹிஸ்டரி எடுத்து பாரு. அவன் யார் யாருக்கெல்லாம் போய் கடிச்சு கோதனா உன் பேரை களங்கம் விளைவிப்பதற்காக செய்தான், அப்படி மட்டும் கிடையாது. அவன் உன்னுடைய வீடியோக்களை ரொமான்ஸ், அதாவது ரொமான்டிசைஸ் பண்றான், அதை வந்து விரும்புகிறான். நீயே என்ன சொல்ற? நடு ராத்திரில அப்படி படுத்து கிடந்துக்கிட்டு என் வீடியோவே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், பைத்தியமாயிடுறான் என் மேல அப்படின்னு நீ தானே சொல்ற. அப்ப இப்படி பைத்தியமாக இருக்கக்கூடிய நபர் தான் நேரடியா தன் முகத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய பேர் சிவராமன்னே வச்சுக்கிட்டா அது தப்பாயிருன்னு சொல்லிதான் ராமசிவன் வச்சுக்கிட்டு அவன் அங்க ஃபேக் ஐடியில பேசிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ சொல்லக்கூடாத வார்த்தைகளை, சொல்லக்கூடாத விஷயங்களை எல்லாம் வெளியிடுறதுக்கு உன் கட்சிக்காரர்கள் தான் இந்த மாதிரி ஃபேக் ஐடிகளை வச்சுக்கிட்டு அதை வெளியிடுகிறார்கள். சரிங்களா? இதுக்கு கூடுதலா இவங்கள்ட்ட ஆதாரம் இருக்குது. சாட்டை துரைமுருகன், இந்த கண்ணன்கிற நபர் கூட 22 நபர்கள் வந்து கைதாக போறாங்க, இவர்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயே நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங் போஸ்ட சாட்டை போடுறாப்புல. நாம் தமிழர் தம்பிகள் நாகரீகமாக பொது வெளியில் பேசுங்கள், எதுவும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்ப இதுவரையில நீங்க வந்து அயோக்கியத்தனமா அநாகரீகமா அத்துமீறி பேசிருக்கீங்க. இனிமேல் ஒழுங்கா பேசுங்க, டப்பட்டப்பட்டமன்னு இருக்கிறதெல்லாம் பழசெல்லாம் அழிங்க, அதுதானே பொருள். சரிங்களா? அதனால உங்ககிட்டயே நீங்க மொத்தமாவே கரப்டாகி இருக்கீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அதனுடைய பிரதிபலிப்பு தான் கீழே வரையிலும் போயிருக்குது. ஸோ இது மொத்தமா நான் இது வந்து இதுவரைக்கும் நீங்க திருந்த மாட்டீங்க. அதனால தம்பிகள், மீண்டும் மீண்டும் சொல்றேன், தம்பிகள் தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய, சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் இந்த விஷயம் தொடர்பா பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.